எல்லாருமே சொன்னாங்க. நான் அந்தமாரி கிடையாது, நானும் மனுஷன்தான் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வெறியில் ஒரு வைராக்கியத்தில் கஷ்டப்பட்டு மேலே வந்தோம். ஆனால் அப்படி இருந்து ஒரு 10 பேர், ஒரு 10 லேடி அவங்க வீட்டுக்காரர் எல்லாம் சேர்ந்து எங்களை ஏமாற்றி ஒரு 10 லட்ச ரூபா எங்களை ஃபோர்ஜரி பண்ணி முடிச்சிட்டாங்க. அந்த பணம் எங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு கடைசியில் வாங்கவே இல்லைன்ட்டாங்க. அதனால் நாங்கள் ரொம்ப நொடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு இருக்க காரணம்னா அது என் பொண்டாட்டி மட்டும்தான். அவள் தான் வந்து கடைசி வரைக்கும் வா எதுவாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ஃபீல்டை விட்டு வெளியே வந்து இப்போ வந்து ஒரு டாக்ஸியில் போட்டு ஒரு 5 வண்டியை போட்டு அதில் ஓட்டிகிட்டு 4 டிரைவரை போட்டு நான் ஒரு டிரைவராக போய் ஓடிட்டுருக்கிறேன். என் பொண்டாட்டி வீட்டில் ஃபுட்டு எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருக்குறான். அத்தனை பேர்த்துக்கு முன்னாடியும் நாங்கள் வாழ்ந்து காமிக்கணும், அந்த ஒரே வெறி. அதனால தான் நான் அந்த யூடியூப் சேனலில் போட்டது. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், இதை நீங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் சொந்தக்காரங்க பூரா பார்த்து அப்படியே அவங்க சாகணும். அதுக்காகத்தான் எங்கள் சொந்தக்காரங்க பூரா இவங்களாம் என்ன வர போகிறாங்க எல்லாருமே தான், என் லேடி சரி, என் ஒய்ஃபு, என் பொண்டாட்டி பக்கமும் சரி, 2 பக்கமே சொன்னாங்க நீங்களாம் சும்மா அப்படின்னு. எனக்கு ஒரே வெறியில் 2 பேரும் நைட்டும் பகலுமாக கஷ்டப்பட்டு உழைச்சி இப்போ சொந்தமாக ஒரு வீடு வாங்கியிருக்கிறோம். எல்லாமே நாங்கள் பண்ணியிருக்க நம்பரு. இதை பூரா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சொந்தக்காரங்க பூரா பார்த்து அப்படியே நாட்டுக்கு தொங்கணும், ஐயோ இவங்களோட இப்படி இருக்காங்க, இவங்களோட இப்படி இருக்காங்கன்னு. நன்றி நண்பர்களே, எனக்காக இந்த ஒரு உதவி மட்டும் கொஞ்சம் பண்ணுங்கள்.